காஷ்மீரில் ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு எடுக்க உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எமது செய்தியாளர் அரவிந்த் தரும் விவரங்களை தற்போது கேட்கலாம். அரவிந்த், தற்போது காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களை முதல்ல பதிவு செய்யுங்க அரவிந்த். காஷ்மீரில் உள்ள யூரி என்ற இடத்தில் இந்திய காலாட்படைக்கு சொந்தமான அந்த ஆர்மி கேம்பில் இன்று காலை அதிகாலையில் 4 தீவிரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதல் சம்பவமானது தொடர்ந்து ஒரு 5 முதல் 6-7 மணி நேரம் வரை இந்த சண்டையானது நீடித்தது. இந்த சண்டையின் முடிவில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். அதே போல இந்திய தரப்பில் இந்திய ராணுவ வீரர்கள் 17 பேர் இந்த சண்டையில் இறந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதே போல பலர் படுகாயமடைந்து அவர்கள் யூரி ஆர்மி கேம்பில் இருந்து ஸ்ரீநகர் ராணுவ மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். எனவே மொத்த இறந்தவர்கள் எண்ணிக்கை தற்போது வரை 17ஆக உள்ளது. இன்னும் சில பேர் படுகாயமடைந்து இருப்பதாகவும் நமக்கு தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாகவே இந்திய ஏர்போர்ட், அதாவது இந்திய விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம், அதே போல இந்திய ஆர்மிக்கும் இந்திய ராணுவ படைக்கு சொந்தமான தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தலாம் என ஒரு உளவுத்துறை தகவல் வெளியிட்டிருந்தது. எனவே இந்திய விமானப்படைக்கும் இந்திய ராணுவ படைக்கும் சொந்தமான அனைத்து தளங்களுமே அதிகப்படியான பாதுகாப்புக்கு, உச்சகட்ட பாதுகாப்புக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை 4 தீவிரவாதிகள் இந்திய ஆர்மி கேம்ப், அதாவது யூரி என்ற இடத்தில் உள்ள இந்திய காலாட்படைக்கு சொந்தமான கேம்பில், அதாவது பின்பக்கம் வழியாக அவர்கள் உள்ளே நுழைந்து அந்த கண்மூடித்தனமாக சுட துவங்கினர். அப்போதைய தருணத்தில் இந்திய ராணுவ வீரர்கள் முன்வரிசையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததால் பின் வழியாக சென்று தாக்குதல் நடத்தினால் பல பேர் உறங்கிக் கொண்டிருந்த காலகட்டமானது. எனவே 17க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இந்த சண்டையில் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த மாதம் மத்தியில், அதாவது செப்டம்பர் 3ஆம் வாரத்தில் அவர் ரஷ்யாவும், செப்டம்பர் இறுதி வாரத்தில் அவர் அமெரிக்காவும் செல்லவிருந்தார். இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அவர் ரஷ்யா பயணத்தை தற்போது ரத்து செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் மதியம் 12 மணிக்கு ஒரு உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஸ்ரீநகர் செல்ல உள்ளார். இந்திய ராணுவ தளபதியுடன் கூட செல்ல உள்ளனர். இருவரும் அங்கு சென்று அங்குள்ள தற்போதைய நிலவரத்தை ஆராய உள்ளனர். அரவிந்த், இப்போ அண்மை காலமா நடந்த தீவிரவாத தாக்குதல்களே இப்போதான் அதிகமான ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்து அங்குள்ள அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? இது குறித்து சொல்லுங்க அரவிந்த். 2004ஆம் ஆண்டு இது போலத்தான் காஷ்மீரில் ஒரு ராணுவ கேம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் சுமார் 4 முதல் 5 ராணுவ வீரர்களே கொல்லப்பட்டிருந்தனர். ஆனால் இந்நிலையில் இன்று அதிகாலையில் நடைபெற்ற தாக்குதலில் தான் 17 ராணுவ வீரர்கள் ஒரே தருணத்தில் கொல்லப்பட்டுள்ளனர். எனவே ஒரு 10-12 வருடங்களுக்கு பிறகு ஒரு அதிகப்படியான ராணுவ வீரர்கள் இது போன்ற ஒரு தாக்குதலில் பலியாகி இருப்பது இதுவே முதல் முறை. சமீபத்தில் பத்தான்கோட் விமான தளத்தில் நடைபெற்ற தாக்குதலிலும் இது போன்ற 17 ராணுவ வீரர்கள் கொல்லப்படவில்லை. ஆனால் இந்த தாக்குதலில் தான் 17 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக, நான் முன்பே சொன்னது போல 2 தினங்களுக்கு முன்பாகவே மத்திய உளவுத்துறை இது போன்ற ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் என ஒரு தகவலையும் ஒரு எச்சரிக்கையும் வெளியிட்டிருந்தது. அப்படி இருந்தும் எப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, அப்படி இருந்தும் எவ்வாறு நம்மால் இதனை தடுக்க இயலவில்லை என்பது குறித்துதான் இன்று நடைபெற போகும் அந்த உள்துறை அமைச்சரின் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் இது குறித்து தான் விவாதிக்கப்பட இருக்கிறது. அரவிந்த், இப்போ அங்க 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அங்க 4 தீவிரவாதிகள் தான் நுழைந்தார்களா? அந்த பகுதியில தற்போது தேடுதல் வேட்டை எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? இது குறித்து சொல்லுங்க அரவிந்த். 4 தீவிரவாதிகள் தற்போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு முன்பு கிடைத்த தகவல் படி 4 முதல் 6 தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்திருப்பதாகவும் அதில் 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தான் நமக்கு முதல் தகவல் கிடைக்கப்பெற்றது. ஆனால் தற்போது 4 பேர் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் தற்போது அந்த தேடுதல் வேட்டை அந்த இடத்தில் அந்த ஆர்மி பேஸ் கேம்ப் எனப்படும் அந்த இன்ஃபேண்ட்ரி பேஸ் கேம்பை சுற்றிலும் உச்சட்ட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அனைத்து ஏரியாவுமே ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது அந்த இடத்தில் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. வேற ஏதாவது தீவிரவாதி இன்னும் உள்ளே இருக்கிறாரா என்பது குறித்தான தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலவரப்படி 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். அரவிந்த், இப்போ டெல்லியில உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அரவிந்த்.
நான் முன்பே சொன்னது போல சரியாக 12 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவல், அதே போல மத்திய பாதுகாப்பு அமைச்சர், அதே போல மத்திய உளவுத்துறை அமைச்சர், அதே போல மற்ற பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் உள்துறை செயலாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய இந்த கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் முதல் அஜெண்டாவாக எதனை ஆலோசிக்கப் போகிறார்கள் என்றால், உளவுத்துறை இது போன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்த பின்பும் எவ்வாறு இந்த தாக்குதலை நம்மால் தடுக்க முடியாமல் போனது, குறிப்பாக எங்கிருந்து இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் காஷ்மீரில் தொடர்ந்து 60 தினங்களுக்கு மேலாக ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தான் இருந்து வருகிறது. தற்போதுதான் காஷ்மீரானது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. இந்நிலையில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி இருப்பது இந்திய பாதுகாப்பு துறைக்கே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக முக்கியமாக ஆலோசிக்கப்பட உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் நான் முன்பே சொன்னது போல அவர் தன்னுடைய ரஷ்யா பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். எனவே இன்று மாலை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் ராணுவ தளபதிகள் காஷ்மீர் அந்த தாக்குதல் நடத்த இடத்துக்கு செல்ல இருக்கிறார்கள். இந்நிலையில் இன்றோ அல்லது நாளையோ மத்திய உள்துறை அமைச்சரும் அங்கு செல்வார் என்ற தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. அதே போல பிரதமர் நரேந்திர மோடி இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான அனைத்து செய்திகளையும் அனைத்து தகவலையும் உடனுக்குடன் கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார் எனவும், அவரும் இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இது தொடர்பாக அவரும் விளக்கம் அளிப்பார் எனவும் தெரிகிறது.